அன்பு தமிழ் மக்களே வணக்கம். F-35 விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம். சரி, ஒத்துக்கிறேன். F-15E ஸ்டீல்த் ஃப்ளைட் அதை சுட்டு வீழ்த்தி விட்டோம். ஓகே, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அதில் பயணித்த 2 பைலட்டுகளும் பாராசூட்டில் குதித்ததை பார்த்ததும் நீங்க பயந்து ஓடுனீங்களா இல்லையா? அதை முதல்ல சொல்லு. ஏன் உங்களால் ஓடி போய் அவங்கள உடனே பிடிக்க முடியல? வாங்க பாஸ், அவங்கிட்ட துப்பாக்கி இருக்குதுல்ல, கிட்ட போனாலே சுட்டுடுவானே. அதான் அந்த பக்கமே நாங்கள் போகலை. உன்னோட நாடு தான் வறண்ட பூமியாச்சா. மரம் செடி கொடிகள் எதுவுமே இல்லாத பாலைவனமாகத்தானே இருக்கு. அவன் ஒளிஞ்சு இருக்கிறத ஈஸியாக பார்த்துடலாமே, கண்டுபிடிச்சிடலாமே. நெருங்கி போய் சுட்டு தள்ள வேண்டியதானடா. கிச்சுக்கு நாங்களா ஏமாறுவோம்? நாங்கள் வச்சிருக்கிற அரத பழசான துப்பாக்கியை விட அவங்கிட்ட துல்லியமாக சுடுற லேசர் துப்பாக்கி இருக்கியா? அந்த விஷயம் தெரியாத முட்டாளா நாங்கள்? மதரசா அறிவாலய பள்ளியில் படித்து பழமும் தின்னு கொட்டையும் முழுங்கினவங்க நாங்களா ஏமாறுவோம்? அதுக்கு வேற ஆள பாறையா. நீங்கள் தான் மனிதாபிமானம் மிக்க மனித இன காவலன் ஆச்சு. கீழே விழுந்தவனும் இஸ்ரேலியன் இல்லை. கீழே விழுந்த அமெரிக்க விமானிக்கு மண்டை உடஞ்சிருக்கா, அடிக்கடி பட்டு இருக்கா அப்படின்னு போய் பார்த்து டிஞ்சர் பென்சாயின காயத்தில் வச்சு அழுத்தி அவன் எரிச்சல்ல வலியில் துடிக்கிறத நீங்களும் ரசித்து பார்த்துருக்கலாம் இல்லையா? அதை ஒரு வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளத்தில் போட்டு நல்ல பேரை தட்டி கொண்டு போயிருக்கலாம் இல்லையா? நல்ல சான்ஸை விட்டுட்டீங்களாடா. டேய், பைத்தியக்காரன் மாதிரி பேசப்படாது. அதான் எங்கள் தலைவர் பொம்பளை பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு முன்னாடியே இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு செத்து போயிட்டாரு. ஹிஜாப் போட்டு பெண்களை பொத்தி பொத்தி வளர்த்த பெண்ணுரிமை வாதி அவர். மாஷா அம்மணி கொளுத்து போய் செத்து போயிட்டு எங்கள் தலைவருக்கு மேலே சேத்த வாரி அடித்தாங்க. அதை வச்சு நீங்களும் போன அரசியல் பண்ணுனீங்க. அப்போவே தெரியும் உங்கள் பூர்வீக கிராமம் திராவிட நாடுன்னு. அதுக்கு பிறகு பல பணங்கள் விழுந்துச்சே. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? அப்பெல்லாம் எங்களுக்கு குரல் கொடுக்காம நீங்கள் எங்கே போனீங்கயா? அதை சொல்லு முதல்ல. அட்லீஸ்ட் ஒரு கடுதாசியாவது ஒன்றிய அரசுக்கு எழுதி போஸ்ட் பாக்ஸில் கொண்டு போய் போட்டிருப்பியா? அதை கொண்டு போய் 100 நாள் பெட்டியில் போட்டால் அது எப்படியா ஒன்றிய அரசுக்கு போய் சேரும்? அந்த பெட்டியில் தொங்கின பூட்டின் சாவியை தான் நீங்கள் அந்த கூட்டத்திலேயே அன்னைக்கே தொலைச்சிட்டு போயிட்டீங்களே. தொலைச்சிக்கிட்டு முழிக்கிற நட்சத்திர கூட்டம் தானே நீங்கள். பூட்டை சுத்தியலால் உடைச்சி திறக்கலாம் என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத கூட்டம் தானே நீங்கள். அன்னைக்கு மடித்து வச்ச ஜமக்காலத்தை இன்னும் ஏன் கிராமங்களில் போய் விரித்து பஞ்சாயத்து பண்ணாமல் இருக்கீங்க? தெரியாதா உங்களை பற்றி? தமிழ்நாட்டை கருணாநிதி தேசமாக பேரை மாற்ற துடிக்கிற மாதிரி கோமணி தேசத்தை கோமண தேசம்னு மாற்ற துடிக்கிறீங்களே. உங்கள் சதியெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று நினைத்தீர்களா? இல்லம் தேடி திட்டம் மாதிரி பைலட்டை தேடி திட்டத்தை நாங்களும் இங்கே ஆரம்பித்தோம். பைலட்டு சிக்க மாட்டேங்கிறானே. நாங்கள் ஆங்காங்கே எதுக்கும் இருக்கட்டுமேனு தோண்டி போட்ட பெருச்சாளி பொந்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு 2 நாளாக குடித்தனம் நடத்தி வாடகை வேற கொடுக்காம போயிருக்காயா அந்த திருட்டு பைலட்டு, அந்த திருட்டு அமெரிக்க பைலட்டு. நாங்கள் இன்ச்சு பை இன்ச்சா சீப்பை வச்சு கோம்பிங் ஆப்ரேஷன் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஹெலிகாப்டர் வர்ற சத்தம் கேட்டு நாங்கள் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டோம். செத்த மாதிரி தரையில் படுத்து கிடந்து உயிர் தப்பிச்சோம் தெரியுமா? ஹெலிகாப்டரில் வந்த அந்த பைலட்டு கூட கொஞ்சம் குழம்பித்தான் போயிருப்பான். என்னடா இது 4-5 பணம் கீழே செத்து கிடக்குதே என்று அவன் நினச்சிருப்பான். ஓ, உயிரோடு இருக்கிற நம்ம பைலட்டு தான் சுட்டு தள்ளி இருப்பான் போல அப்படின்னு நினச்சி ஏமாந்து போயிட்டான். அதை நினச்சா எனக்கு சிப்பு சிப்பாக வருது. அதுக்குள்ளே மிஸ்ஸிங் பைலட்டை அலேக்கா தூக்கிட்டு போனதை நாங்கள் இந்த 2 கண்ணால் பார்த்தோமே. அப்போ தான் எங்களுக்கு உசிரே வந்தது. எங்களுக்கு $60,000 பரிசு தொகையும் மிச்சமாச்சு. அந்த 2 அமெரிக்க பைலட்டுகளை பார்த்து ஏன்டா இப்படி நீங்கள் பயந்து சாகுறீங்க? எங்கள் IRGC படை வீரர்கள் சுட்டு குறி தவறி எக்குத்தப்பா அவர்கள் மேலே பட்டு அவங்க உயிரிழந்து விட்டால் அமெரிக்க இராணுவத்துக்கு எவன் பதில் சொல்லுவான்? ட்ரம்புக்கு யார் பதில் சொல்லுவான்? கிறுக்குத்தனமாக அவர் எங்கள் மேலே அணுகுண்டை போட்டாலும் போட்டுருவார். அப்படி போட்டுட்டா இன்னும் 100 வருஷத்துக்கு எங்கள் நாட்டில் புல் பூண்டு செடி எதுவும் முளைக்காத. ஆமாம், இப்போ மட்டும் என்ன அங்கே பூத்து குலுங்குதாக்கும் என்று நீங்கள் மனசுக்குள்ளே நமட்டு சிரிப்பு சிரிக்கிறது உனக்கு காதில் கேட்குதா?
ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி நம்ம நாடு ஆயிடப்படாது என்பதுதான் எங்களது தலையாய கவலை. நட்டான்ஸ் அணு உலை ஆராய்ச்சி கூடத்தை 100 மீட்டர் ஆழத்துல கொண்டு போய் வச்சு ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். இஸ்ரேலிய ஜீன் இந்த உலகத்துல பரவாம இருக்க என்ன வழின்னு மைக்ரோஸ்கோப்ல உத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். சந்தேக புத்தி உள்ள அமெரிக்கன் குண்டை போட்டு அதையும் தாக்கி தகர்த்து விட்டானே. இந்த அநியாயத்தை தட்டி கேட்பார் இல்லையா? சேலையை எவனாவது இழுத்து உருவி மானபங்கம் படுத்தினாத்தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் வருவாரா, வந்து காப்பாத்துவாரா? அதுக்காக நாங்க சேலையை கட்டிக்கிட்டாலே முடியும்? உங்களை காப்பாற்ற எவனுமே வரலையே. ஆபத்துக்கு வந்து காப்பாற்றுவதற்கு வருகிறவர் அவர் அல்ல. அதனால தான் அவரை அல்லான்னு கூப்பிடுறீங்களா? இதை சரியா புரிஞ்சிக்காம எங்களை பயங்கரவாதி தீவிரவாதின்னு போஸ்ட் ஆபீஸ் சீலை எடுத்து குத்துறாங்கப்பா. அந்த சோகத்துல தான் நாங்க தேவதாஸ் மாதிரி தாடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சோம். எதையும் நாங்க பிளான் பண்ணி செய்யற கூட்டமாச்சே நாங்க. திங்க் டிஃப்ரெண்ட்லி. எதையும் வித்தியாசமாக தான் நீங்க செய்றீங்க. ஆமா பாஸ், நீங்க டிஃபன் பாக்ஸில் டிஃபன் கொண்டு போவீங்க, நாங்க டைம் பாம் கொண்டு போவோம். அதாங்க உங்களுக்கு எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களை அன்பா பாய் மாறுன்னு ஏன் சொல்றாங்க? நாங்க பாய விரிச்சு தான் எதையும் செய்வோம். எங்களை எப்பவுமே நீங்க கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிற லட்சணம் அப்படி. நாங்க என்ன செய்ய முடியும்? எங்க கஷ்டம் எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. உங்க பெட்ரோலை வேற நாட்டுல போய் வாங்கி பிளெயின்ல போட்டுக்கிட்டு வந்து உங்க மேலேயே குண்டு போடுறாங்களே இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும். இந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல்னு அந்த ஸ்லோகத்தையே எங்க தலைவர் கண்டுபிடிச்சாரு தெரியுமா? உங்க தலைவர் உங்களை பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சு இஸ்ரேலுக்கு அடங்கமருன்னு பாடம் நடத்தி இருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க. அந்த பாசறையில் பயின்ற நாங்கள் எங்கள் தலைவருக்கு எப்படி துரோகம் செய்வோம்? அதான் அடங்கா மாதிரியா போற நிறுத்தாம, அமைதி பேச்சுவார்த்தைக்கு வராம, எந்த முயற்சியும் செய்யாம தொடர்ந்து போரடிச்சாலும் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க போரை தொடர்ந்து நடத்துவதால் பல நாடுகள் பொருளாதாரம் வீக்காகி போயிடுச்சுன்னு சொல்றாங்களே. அவங்கள தேர்த்தி எடுக்கிறதுக்கு பெட்ரோல் என்ற டானிக்கை குடிச்சாதான் அந்த சவல பிள்ளைகளை எல்லாம் தேர்வாங்கலாம். இப்படி எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம்னு எங்களையே குத்தம் சொல்றாங்கப்பா. அடாவடி அமெரிக்கா மேல குத்தம் சொல்ல பயப்படுறாங்களே ஏன்? வரி குதிரை மாதிரி வரியை போட்டு தள்ளிடுவான் அவன். அதான் பயப்படுறாங்க இந்த பயந்தாங்குழி பசங்க. நீங்க அப்படியா? நீங்க கொல்லிக்கட்டையால தலையை சொரிஞ்சு விடுகிற பரம்பரையாச்சே. ஆமா, கடற்படையும் விமானப்படையும் இல்லாம ஒரு வல்லரசுக்கு புண்ணாக்கு தண்ணி வச்சு தண்டி காட்ட முடியும்னு காட்டுனவங்க நாங்க. சொல்லவே பெருமையா இருக்கு. நீங்க ஐநா சபை உதவி, கட்டுச்சோறு இதெல்லாம் வேண்டான்னு தூக்கி வீசிட்டீங்களே ஏன்? மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் தாகம் எடுத்து தொண்டை வறண்டு போனாலும் சந்தோஷமா சாவோமே தவிர இஸ்ரேலியன் கொடுக்குற தண்ணி பாட்டில கை நீட்டி வாங்க மாட்டோம். சிக்கிமுக்கி கல்ல உரசி அடுப்பை பற்ற வைப்போமே தவிர இஸ்ரேலிய தீப்பெட்டியை நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். இல்லாத பாலஸ்தீனத்தை அடைந்தே தீர்வோமே தவிர இருக்கிற இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டோம். புரியுதா? நாங்களும் இஸ்லாமிய கட்சி என்று காங்கிரஸ் நேசக்கரம் நீட்டினாலும் இண்டி கூட்டணிக்குள்ள நீங்க வரமாட்டீங்களா? ஆமா, மோடி கட்சி கூடத்தான் நேசக்கரம் நீட்டுவோம். தமிழக மக்களை மாதிரி மறுபடியும் படுகொலிக்குள்ள வந்து விழமாட்டோம். அதனால தான் அதல பாதாளத்துல தான் நாங்க போய் விழுவோம். அதுக்குத்தானே பாதாளத்துல அறைகளை கட்டி அமைச்சுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஊழலின் தந்தை யார் என்று நமக்கு தெரியும். பயங்கரவாதத்தின் தந்தை பெரியப்பா, ஒன்று விட்ட சித்தப்பா யாருன்னு தெரியும் உங்களுக்கு. எல்லாமே அந்த ஒரே ஆளுதான்யா. அதுதான் எங்க கோவேறு கோமனி. இந்த அமெரிக்காக்காரனுங்க ஏமாத்துக்கார பயிலுகன்னு ஏன் சொல்றீங்க? 2 பைலட்டையும் மீட்டு விட்டோன்னு ஈரானுக்குள்ள CIA ஏஜென்ட்டுகள் மூலமா செய்தியை பரப்பி விட்டுக்கிட்டு அதை நாங்கள் நம்பி பைலட்டை தேடுற ஆர்வத்தை குறைச்சிட்டாங்கப்பா. பிறகு 2 நாளாக மலை இடுக்கில் ஒளிஞ்சிருந்த பைலட்டு எலக்ட்ரானிக் சிக்னல் கொடுத்து அவரை ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு ஹெலிகாப்டரில் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. நைஸாக தப்பி போயிட்டானே இந்த படுகாயம் அடைந்த பைலட்டும். அவனை தைரியமாக ஈரானுக்குள்ளே வந்து தூக்கிட்டு போயிட்டானே. அதனால தான் இந்த அமெரிக்காவை நம்பக்கூடாதுன்னு நம்ம தலைவரே துண்டு சீட்டில் எழுதி முன்பே எங்கள் முன்னாடி படித்து காட்டியிருக்காரு. அவரை போய் எவனும் ஏமாற்ற முடியுமா? அவராக ஏமாந்தாத்தான் உண்டு. ஊனமுற்றோருக்கான உலகக்கோப்பையே தூக்கி காட்டுனவராச்சே அவரு. ஒரு எதிரியோட நாட்டுல காஞ்ச மலைப்பகுதியில சத்தம் காட்டாம 48 மணி நேரம் தண்ணீர் கூட இல்லாம ஒரு பைலட்டால வாழ முடியுதுன்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் மனுஷனே இல்லை, தெய்வ பிறவியா. கம்யூனிஸ்டுகள் உண்ணாவிரதம் இருக்கும்போது கூட யாரும் பார்க்காத ராத்திரி நேரத்தில் பந்தலுக்கு பின்னால் போய் சோறு தின்னுவானுங்க.
அந்த மாதிரி இந்த பைலட்டுக்கும் யாராவது மலை ஜாதி மக்கள் சோறு தண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா இந்த வெயில்ல 48 மணி நேரம் உணவு தண்ணீர் இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியுமா? உயிர் பிழைப்பதே ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுவும் அடிபட்டு கிடக்கிறான். அதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது இந்த மலை ஜாதி மக்கள் மேலே. சரி, அது போகட்டும். கீழே விழுந்து கிடந்த உடைந்த விமானத்தை குண்டு வீசி தகர்த்தது அமெரிக்க விமானப்படை தான். ஏன் அப்படி செஞ்சாங்க? ஏனென்றால் அந்த விமானத்தை பற்றிய முழு இன்ஜின் விவரம், அதற்கு பயன்பட்ட சென்சார்கள், அதனுடைய விவரம், சர்க்கியூட் போர்டுகள், எலக்ட்ரானிக் பார்ட்ஸு இவைகள் எதிரிகள் கையில் கிடைத்து விடக்கூடாது என்ற கெட்ட எண்ணம் தான். அதனால தான் அமெரிக்காவே அதை அழித்து விட்டது. ஈரானுக்கு அது ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது உண்மைதான். அதனால தான் மலைப்பகுதியில் உங்களை தேட விடாமல் இருக்க பைலட்டுகளை காப்பாற்றி விட்டோம் என்று கூறி உங்களை ஏமாத்தினாங்களா? ஆமாண்டே, நீ வேற வகுத்தறிச்சலை கலப்பாத. அமெரிக்காவுக்கு நாங்கள் தக்க பாடம் கற்பிப்போம். சிலேட்டு குச்சியுடன் நாங்கள் அவர்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று எச்சரிக்கிறோம். வரட்டா? ஜெய் ஹிந்த். Targets locked. Weapons free. Fox 1, missiles away.